அப்போ நம்ம இன்னும் பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். Star Health Insurance, India's first standalone health insurance company. இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்போ இதை யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம யாரெல்லாம் பெருசாக யூடியூப்ல நம்பிக்கை வச்சுருந்தோமோ, கோபி அண்ட் சுதாகர், அப்புறம் உங்க ஹெல்த்துக்காக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்டார் ஹெல்த் இதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸா? ஆமாண்டா, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க தானே? அப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் 19 வருஷமா இருக்குது, இந்தியாவிலே நம்பர் 1 இருக்குது. அதோட A to Z வர இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம் ஆகுது இருக்குது. அதுல நமக்கு தேவைப்படுற விதத்துல இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கோபி சுதாகர் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். உனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பிளானை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குடா அவங்கள்ட்ட. அப்போ இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாவட்டத்துல எல்லாம் கிளைம் ஆகுறதே இல்லை. 90% பேருக்கு 2 மணி நேரத்துக்குள்ள கிளைமை செட்டில் பண்ணிருக்காங்க. அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கன்னியாகுமரியில தக்கலையில் ஒரு பகுதியில் ஒருத்தரோட ஒய்ஃபு 5 நாளா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலை. மக்களை பாருங்க, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது தக்கலையில இருக்கு. தக்கலை பிரான்ச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜிப்சி துணிக்கடை இருக்கு, அதுக்கு மேல இருக்கு பாத்துக்கோங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யாருமே எடுக்காதுங்க. ஏன் எடுக்காதுன்னு சொன்னா, ஏன்னா ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்கு, 5 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது அப்ப போடும்போது சொன்னாங்க எல்லாமே கிளைம் ஆகும், A to Z உங்களுக்கு எல்லாமே கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. தயவு செய்து யாருமே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இனி போடாதுங்க. உங்களுக்கு யாருமே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இனி போடாதுங்க. அப்போ அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்கிச்சு. அப்போ இதை யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா, நமக்கு தேவைப்பட்ட, நமக்கு வேண்டிய, நமக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் தான் இந்த கோபி அண்ட் சுதாகர். அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் எல்லாம் நம்பர் 1ல ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ராஜா கேம், இதே ஒரு எக்கச்சக்கமான கேம் உண்டு. இந்த ஃபேக் ப்ரொமோஷன் கொடுத்து அந்த கேமை வளர்த்து விடுற மாதிரி இப்போ இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் எக்கச்சக்கமான பேர் இவங்கள நம்பி நம்மளுக்கு பிடிச்ச ஆளை சொல்லியிருக்கிறேன், இவங்க சொன்னா கரெக்டாக இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாமரப்பட்ட மக்கள்ல இருந்து இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை நம்பி போட்டுட்டு வராங்க. எக்கச்சக்கமான பேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ குறிப்பிட்ட மாவட்டத்தில் கிளைம் ஆகுது இல்லை. அப்போ இதில் இருக்க பிரச்சனை என்ன? ஏன்னா இது A to Z வரை கிளைம் ஆகும்னு சொன்னாங்க. 14,000க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்களோட நெட்வொர்க்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, 1 கோடி பேருக்கு மேல கிளைமை செட்டில் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த வீடியோட கமெண்ட்லேயே நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இன்சூரன்ஸ் 30 நாள் கழிஞ்சு தான் சில விஷயத்துக்கு ஃபீவராக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் 30 நாள் கழிஞ்சு அதுக்கு டைம் டேட் உண்டு, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ போட்டவருக்கு இந்த மாதிரி 30 நாள் கழிஞ்சு தான் இந்த இது கிளைம் ஆகும்னு அக்ரிமெண்ட்ல இருந்திருந்தா அவர் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டார். ஏன்னா ஸ்டார் ஹெல்த்ல இன்சூரன்ஸு அவர் தெரியாமல் போட்டிருப்பார், தெரிஞ்சுதான் போட்டிருப்பாரு. அப்போ எந்தெந்த விஷயத்துக்கு எப்போ கிளைம் ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக அவர் நினைச்ச அந்த ஒரு இது அவருக்கு குறிப்பிட்ட இதுக்கு உள்ளே இருந்தும் அவங்க கிளைம் பண்ணாதனால மட்டும்தான் அவர் இந்த வீடியோவை போட்டிருக்காரு. 1 வருஷமா நான் EMI கட்டிட்டு இருக்கேன் ஸ்டார் ஹெல்த்ல, ஆனா கிளைம் ஆகாதுன்னு சொல்றாங்க. தயவு செய்து யாருமே ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இனி போடாதுங்க. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பணம் போடலாமா இல்லை பணம் கட்டலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்க சிந்தனையில ஓடிட்டே இருக்கு. அப்போ நம்ம எப்படி வேணாலும் இதை ப்ரொமோட் பண்ணலாம். நிறைய பேர் ஃபேக் ப்ரொமோஷன், அதே மாதிரி தான் நம்ம கோபி அண்ட் சுதாகர் எக்கச்சக்கமான பிரபலங்களை வச்சு இதை ப்ரொமோட் பண்ணி பயங்கரமாக போட்டிருக்கேன். அப்போ இந்தியாவில் நம்பர் 1 சொல்லணும். இது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. 19 வருஷமாகவும் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னாங்க, எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அப்போ ஒரு சாதாரண 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளியில் வந்த அந்த லேடிக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதை போட்டிருந்தாரு. அப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அடித்தாலே நம்பர் 1ல இவங்களோட ஒரு வீடியோ தான் வரும். ஏன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை பாலிசி பற்றி பேசுகிறத விட ப்ரொமோட் பண்ணியிருக்கிறவங்க பேசுகிறது தான் எக்கச்சக்கமா. நான் இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு அடித்தாலே முதல்ல வாரது யாரோட வீடியோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அடித்தாலே முதல்ல வர்றது கோபி அண்ட் சுதாகர். ஏன்னா மக்களிடையே அவங்க பயங்கர பிரபலமானவர். அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நம்ம நினைவில் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க சொல்லிட்டாங்க, சரி அப்படி கரெக்டாக இருக்கும்
அந்த ஒரு விதத்தில் அவங்க போகிறது. ஹெல்த்துக்காக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஸ்டார். இது உங்கள் எல்லா தேவைக்குமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. இப்போவே போய் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்சூர் பண்ணிக்கும். இப்போ மக்கள், பாமர மக்கள் எங்கே போனாலும் ஒரு வழி இல்லாத ஒரு பாதையில் போய் இடிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான். நமக்கு மேலே கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாம் வழி காட்டுவாங்க, நம்ம அதை நோக்கி போய் போவோம், அங்கே போகும்போது வழியே இருக்காது. எக்கச்சக்கமான ஸ்கேம் இதே போல தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம யார் அதிகமாக நம்புவோமோ அவங்க தான் நமக்கு ஆப்பு வச்சு. அப்போ இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்போ இந்த நீங்கள் புதுசாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவதாக இருந்தாலும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எக்கச்சக்கமான பேர் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் சாதா ஒரு பாமர குடும்பமாக இருந்தாலும் இப்போ கண்டிப்பாக ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஏன்னா கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது அந்த விதமாக இருக்கும், பக்காவாக ப்ரொமோஷன் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்போ கோபி அண்ட் சுதாகர் நம்ம எடுத்தோன்னா அவங்க ஒரு பிரபலமான கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் வந்து இப்போ கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அடித்தாலே கோபி சுதாகரோட அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் ஃப்ரண்டில் முக்கியமாக வருது. அப்போ இவங்களை நம்பி தான் நம்ம அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கரெக்டாக இருக்குது. அப்போ A to Z வரை எல்லாமே கிளைம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அப்போ பாமர மக்கள் யாராக இருந்தாலும் அந்த ஒரு பேச்சுக்கு கண்டிப்பாக விழுந்துருவாங்க. இப்போ அதில் பிரச்சனை இந்த தக்கலையில் இந்த இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த தக்கலையில் இந்த இது கிளைம் ஆகும் இல்லை, அதில் இருந்து தான் தொடங்குச்சு. எந்தெந்த மாவட்டத்தில் இது கிளைம் ஆகலைன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த வீடியோ போட்டிருக்கவங்க கீழே கமெண்ட்லேயே எக்கச்சக்கமான பேர் இது பாதி இதில் கிளைம் ஆகலை, இதே போல் நிறைய இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறேன். இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஆன்லைனில் அவங்க வந்து அது இது ஏதோ சொல்லி ப்ரீமியம் வாங்கிட்டாங்க, என்னை வந்து கவுத்துட்டானுங்க. நானும் 2 வருஷம் ப்ரீமியம் கட்டிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் கட்டியாச்சு. இப்போ 3 வருஷம் ரெனியூல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் கட்டியிருக்கேன் ஒரு வருஷம். லைசன்ஸ் சொல்றேங்க, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்பர் 1 ஃப்ராட் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. தயவு செஞ்சு யாரும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் போயிடாதீங்க. இது எந்த அளவு உண்மை, இது எந்த அளவு பொய்ன்னு எனக்கு தெரியல. அப்போ நிறைய பேர் இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், நம்ம யாரெல்லாம் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு யூடியூபை பார்த்து பிரித்து சொல்லுவாங்க, அவங்களே இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ தக்கலையில் இது கிளைம் ஆகலை அப்படின்னு அந்த ஒரு வீடியோவில் வருது. அவங்க ஆதாரம் எதுவுமே இல்லை. நம்மளும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் லெட்ரு யாராச்சும் கிளைம் ஆகலைன்னா நீங்கள் வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்ததுல மேக்ஸிமம் இது 4வது ஒரு வீடியோ வந்து நிற்கும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் ஆகுது. அப்போ எனக்கு இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அப்போ அவர் சும்மா வீடியோலாம் எடுத்து போட மாட்டார். ஏன்னா அவரே அந்த வீடியோவில் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டதில்லை. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை வந்தப்போ யாரும் இதில் போய் ஏமாற வேண்டாமேன்னு சொல்லி தான் அப்போ அவர் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்போ அந்த வீடியோ தான் உங்களுக்கு சைடில் கொடுக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன், நான் ஒரு வீடியோ இதுவரை போட்டிருக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். எதுக்கு போட்டிருக்கேன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யாருமே எடுக்காதுங்க. இப்போ நீங்கள் பாருங்க, அப்போ ப்ரொமோட் பண்ணதும் கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட வீடியோ எக்கச்சக்கமாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் பிரபலங்கள் தான் இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாமா வேண்டாமா, எந்த இன்சூரன்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குது, இப்போ கலைஞர் காப்பீடு திட்டம் அந்த மாதிரி எல்லாம் நிறையவே வந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதே எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. அப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம், அப்போ எந்த இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது, எந்த இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுவும் எந்த அளவு உண்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நம்ம போடுறதெல்லாம் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதே போல் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்க புது புது திட்டங்கள் எல்லாம் போட்டுருவாங்க. அதுவும் எந்த அளவு உண்மையாக இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. பாமர மக்களாக இருந்தால் பாதிக்கு பாதி தான் எதுவுமே. அப்போ கவர்மெண்ட் ஆனாலும் சரி, அதே போல் தான் ப்ரைவேட், எந்த விதத்தில் எல்லாமே பாதிக்கு பாதி தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருந்து நான் எதுவுமே பார்த்ததில்லை. அது கவர்மெண்ட் ஆனாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பாமர மக்கள்னா அது பாதியிலே தான் நிற்கும். அப்போ இந்த வீடியோவை நான் இப்போ இங்கே எதுக்கு போடுறேன்னா, நம்ம இப்போ கோபி அண்ட் சுதாகரன் நம்ம நம்பி இருந்து, அதே போல் தான் அவங்களும் இது கரெக்டாக இருக்குன்னு ஒரு விதத்தில் நம்பியிருப்பாங்க. அதனால தான் அவங்க ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கூற்று தவறாக இருக்குது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு. அப்போ நீங்கள் போடுறதா இருந்தால் கொஞ்சம் நல்லாவே விசாரிச்சுட்டு பார்த்து பொறுமையாக போடுங்க. ஓகே, கன்னியாகுமரி எங்களை இடத்துல ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் விசிட் பண்ணலான்னு இருக்கேன்.
அப்போ அதை நான் விளாக் போடலான்னு இருக்கேன். அப்போ நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக வியூஸ் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் மறக்காத அந்த ஒரு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.